இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது அரை மணி நேரம் ஓடிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுமாங்க. 1:30 வந்தோடனே நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்களாமா. 1:30 வந்தோடனே புத்தி எப்பவுமே ஷார்ப்பாக இருக்குமாமா. அடுத்தது யாரெல்லாம் பண்ணலாம்? யார் வேணாலும் பண்ணலாம். உலகத்திலேயே முதல்ல சாப்பிடும்போது பண்ணுற பயிற்சி இதுதான். சரி, எப்படி உட்கார்ந்துட்டு பண்ணணும்? சமணங்கால் போட்டு முதுகை நேராக வைத்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன். படுத்த படிக்க இருக்கவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. எளிமையான பயிற்சி, நல்ல பலன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த ஞானி இருக்கார் இல்லைங்களா, 96 வயது உள்ள ஞானி, அவர் எனக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்தாருங்க. அதுக்கு பேரு குகை தியானம்னு பேருங்க. கேவ் மெடிடேஷன். இப்போ அந்த தியானத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நான் சொல்லிக் கொடுக்கும்போது யாரும் பண்ணாதீங்க, முதல்ல பாருங்க, கத்துக்குங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் பண்ண சொல்ல வைப்போம். 3 நிமிஷம் அப்ப நீங்க பண்ணுங்க. முதல்ல அது பாருங்க. இந்த பயிற்சி எதுக்குன்னு முதல்ல சொல்லிடுறேங்க. இதுக்கு பேரு குகை தியானம். இந்த தியானத்தை நான் கற்றுக் கொடுக்கும் இந்த தியானத்தை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டெய்லி பண்ணுறீங்களோ என்ன ஆகுன்னா, உங்களுடைய ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஓடிட்டு இருந்த அந்த 1.5 மணி நேரம் ஓடினாதான் ஆரோக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ, கஷ்டம் இருக்குதோ, டென்ஷனாக இருக்கீங்களோ, உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஓடலை, குறைவாக தான் இருக்குது. இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது அரை மணி நேரம் ஓடிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுமாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பயிற்சி மட்டும் செஞ்சுட்டே வந்தா நடுநாடி ஓடுற நேரங்கள் அதிகரித்து மறுபடியும் 1:30 வந்துருங்களாமாங்க. அந்த 1:30 வந்தோன்னே உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும், கேன்சர், எய்ட்ஸ் கூட குணமாகுமாமா. ஒரே ஒரு பயிற்சி. 1:30 வந்தோன்னே நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்களாமா. 1:30 வந்தோன்னே புத்தி எப்பவுமே ஷார்ப்பாக இருக்குமாமா. இந்த 1.5 மணி நேரம் டெய்லி ஓடிட்டா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் சாதாரண மனிதனாக மாறணும். இதைத்தான் அவர் சாதாரணங்கிறார். இந்த 1:30 அதிகரிக்க 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 என்னென்ன ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. ஆரம்பத்தில் 1:30 நார்மல். இதே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஓடனா என்ன ஆகும் அப்படின்னு அதிகரிக்க அதிகரிக்க இந்த வாக்கு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அதிகரிக்கும். அவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குமாமா. சாபம் கொடுத்தா பலிக்கிறது, வரம் கொடுத்தா பலிக்கிறது, இந்த வாக்கு சொல்றது, அப்படி ஒவ்வொன்றும் கூடு விட்டு கூடு பாயிறது, மாயாவி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பயிற்சி தான் நம்ம. ஆனால் யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க, இத்தனை வருஷத்துல எனக்கு யாருமே சொல்லித் தரலைங்க, எங்கேயுமே இது இல்லைங்க. அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். இந்த பயிற்சி இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போறேன், கவனிங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கும். எளிமை அப்படிங்கிறதுக்காக விட்டுறாதீங்க, பலன் ஜாஸ்தி. எளிமை எப்படி சொல்றேங்க. முதல்ல ஆள்காட்டி விரலை எடுத்து மூக்கு கீழே வச்சு எந்த பக்கம் நாடி போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட். முதல்ல வச்சு பார்க்கணும். இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். சில பேருக்கு தெரியலன்னா அப்படின்னா தெரிஞ்சிடும். இது அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இனிமேல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன தெரியுமா, விரலை வைக்க வேண்டாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் விரலை வைக்கல, எனக்கே தெரியுது இந்த பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு விரல் வைக்காமே தெரியும். முதல்ல என்ன பண்ணணும், விரலை வச்சு எந்த பக்கம் ஓடுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி ஓடும்? ஒன்று வலது பக்கம் ஓடும், இல்லை இடது பக்கம் ஓடும், இல்லை 2 பக்கம் சமமாக ஓடும். 3 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு வலது பக்கம் ஓடுதுன்னு வச்சுங்களேன். பாருங்க, எனக்கு இடது பக்கம் இப்போ ஓடுது. இடது பக்கம் ஓடனா என்ன செய்யணும்னா, வலது பக்கத்தை அடைத்து விட வேண்டும். அதாவது எந்த பக்கம் காத்து வரலையோ அங்க அடைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பக்கம் இயங்குதோ அதை அடைக்கூடாது, ஆப்போசிட் அடைச்சிடணும். இப்போ நான் அடைச்சிட்டேன். அடைச்சிட்டு என்ன பண்றேன், எந்த பக்கம் காத்து நிறைய போயிட்டு இருக்கோ அந்த பக்கம் மூச்சு காத்து இழுக்கிறேங்க. இழுக்கிறேன். இழுத்துட்டு 2 மூக்கை அடைக்கிறேன். தம் கட்டுறேன். இந்த தம் கட்டுறதுக்கு பேரு கும்பகம். தம் கட்டுறேன். எவ்வளோ நேரம் முடியுமோ தம் கட்டிட்டு என்ன பண்றேன், 2 விரல் எடுக்கிறேன், காத்து வெளியே போகுது. தாங்க பயிற்சி. இவருங்க பயிற்சி இவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள நிறைய நுணுக்கம் இருக்கு. இதான் பயிற்சி. மறுபடியும் சொல்றேன்,
முதல்ல நாடி விரல வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணி தெரியலன்னா வேகமா மூச்சு காத்து தள்ளி செக் பண்ணணும். எந்த பக்கம்னு கண்டுபிடிச்சிட்டு எந்த பக்கம் அதிகமா காத்து போகுதோ ஆப்போசிட் அடைக்கணும். அதிகமா காத்து போற இடத்துல மூச்சு காத்தை இழுக்கணும். தம் கட்டணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விரல் எடுத்து காத்தை வெளியே விட்டுறணும். இதான் பயிற்சி. இது என்ன நுணுக்கம்னு சொல்றாங்க. இன்னும் நல்லா கேள்வி வரும்னு சொல்றாங்க. எந்த விரலை வச்சு அடைக்கிறது? எந்த விரலை வச்சாலும் அடைக்கலாம். அடைக்கணும். அடுத்த கேள்வி, எப்படி இழுக்கிறது? நான் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப கஷ்டம்லாம் பட்டு இழுக்க வேண்டாம். இந்த பயிற்சி ரொம்ப கேஷுவல், இயல்பான பயிற்சி. இந்த பயிற்சி இயல்புங்க. நீங்களா எவ்வளவு முடியுமோ ரிலாக்ஸா இழுங்கங்கிறாங்க. இங்க பாருங்க, ரொம்ப இழுத்து எல்லாம் அடைச்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்கிறாங்க. நான் ரொம்ப பயங்கரமான ஆளு, நிறைய அப்படி இல்லை, கேஷுவல். அடுத்தது அடைக்கிறது எப்படி? எந்த விரலும் எப்படி வேணா அடைச்சிக்கலாம். இப்படி இப்படி ஆகும்போது அடைக்கணுங்க. சரி, எவ்வளவு நேரம் தம் கட்டுறது? இதுக்கு ரூல்ஸ் இல்லைங்க. நீங்க ரொம்ப நேரம் தம் கட்டினா அதிக பலன்லாம் கிடையாது. எவ்வளவு முடியுமோ புரிஞ்சுக்கங்க. எல்லாமே கேஷுவல். எப்போ உங்களுக்கு போதும்னு தோணுதோ விரலை எடுத்துருங்க. உடனே அடுத்த கேள்வி, மூச்சு காத்தை எந்த நாசி வழியாக வெளியே விடுவது? வேகமாக விடுவதா, மெதுவாக விடுவதான்னு வரும் இல்லைங்களா? அப்படி எல்லாம் இல்லை. விரலை எடுக்க, அதுவா போயிடும். இதாங்க பயிற்சி. சரி, இப்போ இடது பக்கம் எனக்கு போயிட்டு இருக்கு. நான் வலது பக்கம் அடைக்கிறேன், பயிற்சி பண்றேன். இது ஒரு பயிற்சி. இந்த மாதிரி எத்தனை பயிற்சி பண்ணலாம்? எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். உங்க திறமை, உங்க தேவை. எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். இப்போ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். 5 முறை, 8 முறை, 50 முறை, 100 முறை, 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம். டைமே கிடையாதுங்க. நோ லிமிடேஷன்ஸ். சரி, இப்படி பண்ணும்போது திடீர்னு மாடி இந்த பக்கம் மாடிடுங்க. இப்போ எனக்கு இடது பக்கம் காத்து கத்தையா போகுதுங்க. வலது அடைச்சடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு செக் பண்ணி பார்த்தா வலது பக்கம் மாறிடும். இப்போ என்ன பண்ணணும்? இடது பக்கம் அடைச்சிட்டு பண்ணணும். அவ்வளவுதாங்க. அடுத்தது, யாரெல்லாம் பண்ணலாம்? யாரு வேணாலும் பண்ணலாம். 2 வயசு குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கலாம். 150 வயசு பாட்டி தாத்தாவுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பாருங்க, யார் வேணா செய்யலாம். கர்ப்பிணிகள் செய்யலாம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க செய்யலாம். ரூல்ஸே கிடையாதுங்க. யார் வேணாலும் செய்யலாம். ஒரே வார்த்தைங்க, யார் வேணா செய்யலாம். எப்ப செய்யலாம்? எப்ப வேணா செய்யலாம். சாப்பிடும்போது ஒரு வாய் சாப்பிட்டு பயிற்சி பண்ணிட்டு சாப்பிடலாம். உலகத்திலேயே முதல்ல சாப்பிடும்போது பண்ற பயிற்சி இதுதான். பொதுவா பயிற்சி என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு இது உலகத்திலேங்க. நான் கேட்டேன் அந்த குருநாதர்கிட்ட, இதுக்கு மட்டும் ரூல்ஸ்? அவர் சொன்ன பதில் இருக்கு இல்லைங்களா, நீ மூச்சு விடாம இருக்கும் ஒரு நேரம் இருக்கான்னு கேட்டாருங்க. அப்ப இந்த பயிற்சி செய்யலான்ட்டாருங்க. நீங்க தண்ணி குடிச்சிட்டு இந்த பயிற்சி பண்ணலாம். ஒரு வாய் சாப்பிட்டு பயிற்சி பண்ணிட்டு இன்னொரு வாய் சாப்பிடலாங்க. புரிஞ்சுக்க எதுக்கு சொல்ல வரேன்? எப்ப வேணாலும் பண்ணலாம். பாத்ரூம்ல பண்ணலாம், கார் ஓட்டும் போது பண்ணலாம், சமையல் பண்ணும்போது பண்ணலாம். எனி டைம். நோ ரூல்ஸ். சரி, எப்படி உட்கார்ந்துட்டு பண்ணணும்? சமணங்கால் போட்டு முதுகை நேராக வைத்து, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன். எப்படி வேணா பண்ணலாம். படுத்துட்டே பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ணலாம், நின்று பண்ணலாம், நடந்துட்டு பண்ணலாங்க. புரிஞ்சுக்குங்க. உலகத்துல இந்த பயிற்சி நான் வந்து மிரண்டுட்டேங்க இந்த பயிற்சிக்கு கேள்விப்பட்டு. நான் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் நிறைய பேர் குணமாயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஓப்பனா யாருக்கும் சொல்லித் தரல. எனக்கு நிறைய பேர் இமெயில் பண்ணுவாங்க. எமர்ஜென்சியா இருக்கிறவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேத்துக்கு அனுப்பிச்சிருக்கேங்க. ஒரு 500 பேத்துக்கு அனுப்பிச்சிருப்பேன் இந்த குகை தியானத்தை. எல்லாரும் பண்ணிட்டு நல்லா குணமா படுத்த படுக்கையா இருக்கவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. எளிமையான பயிற்சி, நல்ல பலன்.